ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களாம் அங்கே எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கும் இந்த பொங்கல் எப்படி ஹாப்பியா போச்சா அப்படிங்கிறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சூப்பரான ஈவினிங் டு நெக்ஸ்ட் டே வரைக்கும் உள்ள ஒரு ரொட்டீன் தான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்க நம்ம சேனல்ல யாராவது புதுசா உள்ள வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகான்ல ஆல்ல போட்டுக்கோங்க. நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிச்சிடும். ஸோ இப்போ வாங்க நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புது நண்பர்கள் வந்திருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் சொல்லிக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இன்னுமே உங்களோட சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் நிறைய கண்டென்ட்லாம் உங்களுக்காக யோசிச்சு போடுறதுக்கு தயாரா இருக்கேன். அண்ட் நீங்க யாராவது நம்ம செகண்ட் சேனலான ட்ரெஸா மேக்ஓவர் ஆர்டிஸ்ட் அந்த சேனலை ஃபாலோ பண்ணல அப்படின்னா மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. எப்பயும் போல டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன். அண்ட் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நம்ம வந்து இந்த vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் இந்த vlog எடுக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கிச்சனை வந்து லைட்டா அப்டேட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ப்ராடக்ட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பெருசா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னாலுமே எனக்கு வந்து இந்த கிரீனிஷா இருக்கிற திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து அட்ராக்டிவான ஒரு விஷயம். எனக்கு மட்டும் இல்ல, கிச்சன்ல ரொம்ப நேரம் வேலை பார்க்கறவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் நேச்சுரலான ஒரு விஷயங்கள் பார்த்தாலே பிடிக்கும். அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து ஒரு சூப்பரான ஆர்டிபிஷியல் லீஃப் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாவது மணி பிளான்ட் லீஃப்னு சொல்லுவாங்க. சோ அதை வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வரும்போது கண்டிப்பா vlog ஷேர் பண்ணலான்ற ஒரு ஐடியா தான். சோ அதனாலதான் இந்த vlogயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ஒரு 4 செட் வர மாதிரி, 4 செட் இல்ல 4 ரோல் வர மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கியிருந்தோம். இந்த லீஃப் வந்து பாத்தீங்கன்னா நான் மீஷோல தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட லென்த் வந்து ஒரு 5 to 7 feet இதுக்குள்ள நல்லாவே லென்த்தாவே இருந்தது. நம்ம கிச்சன் வந்து பாத்தீங்கன்னா சின்ன கிச்சன் தான். அதனால எனக்கு வந்து ஆன் த ஸ்பாட்ல தான் என்ன பண்ணும் அப்படிங்கறதே ஐடியா வரும். அப்படிங்கறதுனால இப்போதைக்கு ஐடியாவே இல்ல. லீஃப் மட்டும் கொஞ்சம் தனித்தனியா எடுத்து வைக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து எடுத்துட்டு இருந்தேன். நிறைய பேர் வந்து நினைக்கலாம், இவ என்னடா ஒரு லீஃப் வாங்கினதுக்கெல்லாம் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணி போறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஐ திங்க் நிறைய பேர் நினைக்க மாட்டீங்க. பட் நான் இருந்தாலும் வந்து சில பேர் இருப்பாங்கல்ல, சோ அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு vlog தான். எனக்கு பிடிச்ச விஷயங்கள் நான் இங்க ஷேர் பண்றதுக்காக தான் vlog அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்கு. அதனால ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ இந்த மாதிரி விஷயம் எல்லாம் பிடிக்கலன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு தாராளமா வந்து வேற வீடியோ அல்லது ஸ்கிப் பண்ணிட்டு நீங்க உங்களுக்கு ரெசிபி வேணும்னா ரெசிபியை கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம். இந்த லீஃப் எல்லாம் வந்து தனித்தனியா பிரிச்சு தனித்தனியா வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் ஆயிடுச்சு. அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா என் ஃபேஸ் ரியாக்ஷன் அப்படி இப்படி மாறிட்டே இருந்துச்சு. நான் இந்த லீஃப் மட்டும் தான் தனியா பிரிச்சு இந்த ஹால்ல வச்சிருக்கேன். ஒண்ணு மட்டும் மாட்டி பார்த்தேன், இதுக்கு எப்படி கான்ட்ராஸ்டா இருக்கான்னு சொல்லிட்டு. சோ அதை வந்து நீங்க ஃபர்ஸ்டே பாத்திருப்பீங்க. இப்ப வந்து நானும் ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே போற ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே தான் வந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு கொஞ்சமா டீ மட்டும் சாப்பிட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு நம்ம நைட் மாஸ் அட்டன் பண்ணிருப்போம், உங்ககிட்ட vlog போட்டிருப்பேன். அப்போ வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வெளியே உட்காரத்துக்கே நமக்கு வந்து இடம் பத்தல. அதனால உள்ள வந்து என்ன டெக்கரேஷன் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேலம் இன்ஃபன்ட் ஜீசஸ் சர்ச்சுக்குள்ள போய் பார்க்கல. இன்னைக்கு வந்து அந்த சைடு தான் நாங்க போனோம். அப்படிங்கனால இன்னைக்கு அப்படியே போய் ஒரு ப்ரேயர் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே வந்து கையோடு என்னென்ன டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டா ஒரு கிளிக்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டேன். நீங்க இன்னும் நம்மளோட கிறிஸ்மஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் தரேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும்.
கோயில்ல இருந்து வெளியே வரதுக்கான மனசே இல்ல. அந்த அளவுக்கு அமைதியா ஒரு மாதிரி கோயிலுக்குள்ள போனாலே நமக்கு எவ்வளோ வந்து மைண்ட்ல குழப்பங்கள் இருந்தாலும் அந்த கோயிலுக்குள்ள இருக்கிற அந்த பர்டிகுலர் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து என்ன எதுவுமே நமக்கு யோசிக்க தோணாது. மைண்ட் வந்து ஃபுல்லா ஃப்ரீயா இருக்கும். அந்த அளவுக்கு காமான ஒரு பிளேஸ் அது. கொஞ்ச நேரம் அங்க வந்து ப்ரேயர்லாம் பண்ணிட்டு ஜீசஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு அப்படியே நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு லஞ்சுக்கு வந்து இன்னைக்கு பிரியாணி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது கடையில அப்படியே எங்க 2 பேருக்கும் பிரியாணி வாங்கிட்டு கையோட கொஞ்சம் லாலிபாப் சைடிஷ்காக வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நான் இன்னும் பாத்தீங்கன்னா அந்த லீஃப் எல்லாம் அப்படியே தான் வச்சிருக்கேன். சாப்பாடு வாங்கினதுக்கு அப்புறமா வந்து மாட்டிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா லஞ்சு சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். வந்து நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா நாம வந்து இப்போ அந்த லீஃப் எல்லாம் வந்து எங்க செட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கேன். டைம் வந்து கரெக்டா சொல்லணும்னா 6:30 ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான் இருக்கு. ஸோ இந்த டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமா டீ வந்து சுட வச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எங்கெங்கெல்லாம் வந்து எனக்கு வைக்கணும்னு தோணுதோ அது எல்லாம் வந்து இப்போ ஒட்டலாம்னு சொல்லிட்டு செலோ டேப் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ஒரு ஃபன் அப்படின்னா இருக்கிற செலோ டேப்பை தேடுறதுக்கு வந்து முடியாம நான் போய் காசு போட்டு இதை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது விலை 40 ரூபாய். காசு போட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்ப வந்து நம்ம இந்த லீவ் பாருங்களேன். ஸோ இப்படி வந்து இங்க சும்மா வந்து ஹேங் பண்ணிருக்கேன். சாரி, இப்படி வந்து ஹேங் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம கிட்ட இன்னும் ஒரு 3 இருக்கு. ஸோ 3 லேயர் வந்து இந்த லீஃப் கொடி இருக்கு. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா பேக் கேமரால காட்டு. ஸோ இப்போ பாருங்க, இந்த லைன்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த லைன்ஸ்ல தான் வந்து இப்போ இந்த கொடியை வந்து இப்படி இந்த மாதிரி நேரா வந்து போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா இருக்கு. நான் வந்து இது ஃபுல்லா வந்து ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா நான் இங்க சைட்ல தொங்க விடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருக்கு. ஸோ இப்போ வந்து இங்க ஸ்டிக் பண்ணிடலாம். நம்ம கிட்ட 3 இருக்கு, பட் 3 பத்துமான்னு தெரியல. அப்படியே ஒருவேளை நமக்கு பத்தல அப்படின்னா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். இப்போதைக்கு சும்மா தொங்க விட்டுருக்கேன். பட் இதுவே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. இப்படி தொங்க விட்டதே வந்து ஒரு மாதிரி கிச்சனுக்கே வந்து ஒரு மாதிரி பிரைட்டா இருக்கு. ஸோ காய்ஸ், இது வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்டுல வந்து இப்ப சாம்பிராணி போட்டிருக்கேன். அதனாலதான் ஒரு மாதிரி கிளாரா இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வந்து பாத்தீங்கன்னா பிளர் எல்லாம் கிடையாது, பின்னாடில இருந்து புகைச்சுக்கு தான் வரும். அதனால வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஸ்மோக்கியா இருக்க மாதிரி இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னா நம்ம கிட்ட இருக்கிற இந்த 3 லேயர் ஆஃப் லீஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் ஸ்டிக் பண்ண போறேன். ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐடியாவே இல்ல. வீடியோலயே சொன்ன மாதிரி எங்க ஓட்டலாம் அப்படிங்கறது ரொம்ப நேரமா சுத்தி சுத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வீடியோ பாட்டுக்கு தனியா ஓடிட்டே இருக்கு. நான் பாட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப நேரமா யோசிச்சுட்டே இருந்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிட்டு அப்புறம் பர்டிகுலர் வீடியோ மட்டும் தான் இதுல வந்து ஆட் பண்ணிருக்கேன். இந்த கிரீன் கலர் லீஃப் வந்து இந்த டைல்ஸ்ல வந்து ஒட்டினா தெரியுமா தெரியாதா, பார்க்க நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நம்ம எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஃபைனல் பார்க்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கிச்சன் டைல்ஸ் வந்து இந்த லாஸ்ட் எண்டிங் முடியுது பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து லைனா அப்படியே ஒட்டிட்டே வரலான்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே ஒட்டிட்டே வந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சும்மா லைட்டா வச்சுதான் பார்த்தேன். வச்சு பார்த்துட்டு அப்படியே ஸ்டிக் பண்ணாமையே அங்கங்க மட்டும் ஓட்டிட்டு அப்படியே விட்டுறலாம்னு சொல்லி நினைச்சேன். பட் ஏதாவது ஓவரா காத்தடிக்குது அல்லது கொஞ்சம் வந்து கம் வந்து கொஞ்சம் லைட்டா ஒட்டாம விட்டுருச்சு அப்படின்னா எல்லாமே கீழே வந்து விழுந்துடும் அப்படின்ட்டு சரி ஓகே கொஞ்சம் தூரம் தள்ளியே நம்ம வந்து இந்த மாதிரி ஒட்டிக்கலாம்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா லைனா ஒட்டிட்டே வந்தேன். அதுலயும் இப்ப பாருங்க, ஒரு லீஃப்க்கு நடுவுல வந்து ஒரு 3 லீஃப் தொடர்ந்து இருக்கும். மத்த லீஃப்ல வந்து பாத்தீங்கன்னா நடுவுல ஒண்ணு இருக்காது. சோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒட்டிட்டு வீடியோல உங்களுக்கு வந்து அந்த கிளாரிட்டி தெரியுதான்னு தெரியல. நான் வேற ஈவினிங் ஆனா கரெக்டா வந்து சாம்பிராணி போடுறதுனால நான் எப்ப எந்த டைம்ல வீடியோ எடுக்கிறேன் அப்படிங்கறதையே மறந்துட்டு நான் வந்து சாம்பிராணி போடுறதுனால உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொஞ்சம் வந்து கம்மியா இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் நான் போட வந்து அந்த ஒரு வால்க்கே வந்து பாத்தீங்கன்னா அழகா ஒரு மாதிரி நேச்சுரல் பினிஷிங் வந்த மாதிரி இருந்துச்சு. பார்டர் கொடுத்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும்.
ஒரு வழியா நான் பாத்தீங்கன்னா கிச்சனுக்கு அழகா கிரீன் கலர்ல பார்டர் போல நம்ம இந்த லீஃப் எல்லாமே எனக்கு பிடிச்ச இடத்துல எல்லாமே இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நைட்டு டின்னர் ப்ரிப்பரேஷன் தான் பண்ணிட்டு இருக்கேன். எங்களுக்கு வந்து தோசை தான் சாப்பிட போறோம். என்னதான் மதியம் வந்து பிரியாணி அப்படி இப்படின்னு வாங்கி சாப்பிட்டிருந்தாலும் நைட்டுக்கு நம்ம வீட்டுல செய்யற தோசையா இருக்கட்டும் அல்லது பழைய சாப்பாடா இருக்கட்டும் அல்லது காலையில வச்ச ரைஸா இருக்கட்டும், ஸோ அதுல வர ஒரு திருப்தியான ஒரு சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹோட்டல்ஸ்ல கிடைக்கிறதே இல்லை. ஸோ அதனாலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம நைட்டுக்கு வந்து நார்மலா சிம்பிளா வந்து முட்டை தோசை போட்டு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு 2 அவருக்கு 2ன்னு சொல்லிட்டு அழகா முட்டை தோசை போட்டு மேல கொஞ்சமா பெப்பர் அண்ட் சால்ட்லாம் தூவிட்டு வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நல்லா தெம்பா சாப்பிட்டுலாம் முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து வீட்டுல கொஞ்சம் வந்து இந்த மருதாணி ஆல்ரெடி வச்சிருந்தேன். ஆல்ரெடி வந்து நம்ம ஷார்ட்ஸ்ல ரீல்ஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன், இந்த மாதிரி மருதாணி வந்து கையில போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டுல வந்து எதுக்கும் எக்ஸ்ட்ரா வச்சிருப்பேன். எனக்கு ஏதாவது தோணும் போது ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வரும்போது நான் வந்து மெஹந்தி போடலான்னு சொல்லிட்டு அப்பப்போ இன்ட்ரெஸ்ட் வரும்போது நான் போடுவேன். ஸோ அதுக்காக வச்சிருந்தேன். சரி கையில சும்மா எம்டியா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ போட ஸ்டார்ட் பண்ணேன். பட் போட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருந்ததுனால ஒரு டிசைனை பார்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தேன். எனக்கு மோஸ்ட்லி வந்து இந்த டிவி போனு அதிகமா யூஸ் பண்றதை விட இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணா நமக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும் அப்படிங்கிறதுனாலயே நான் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுவேன். அண்ட் எனக்கு மெஹந்திலாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ப்ரோ ஆர்டிஸ்ட்லாம் கிடையாது. எனக்கு ஃபர்ஸ்ட் மெஹந்தி வந்து பார்த்தா நல்லா போடுவேன், அவ்வளவுதான். நல்லா போடுவேன்னு தெரியாது, பட் பார்த்தா ஓரளவுக்கு பாக்குற மாதிரி போடுவேன், அவ்வளவுதான். ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு ட்ரை பண்ணிட்டு உங்ககிட்ட காமிச்சிட்டு இருக்கேன். மூக்குத்தி ஊதுன மாதிரி இருக்கு. The next day, 3 hours later. இது வந்து நெக்ஸ்ட் டே ஈவினிங்ல நான் எடுத்த ஒரு vlog தான். ஸோ அந்த ரெசிபியுமே உங்களோட ஷேர் பண்றதுக்காக தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ரெசிபியை வந்து நீங்க வந்து பீஃப்ல பண்ணணும்னு கிடையாது, நீங்க வந்து சிக்கன்ல அல்லது மட்டன்ல நீங்க எதுல வேணா பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸை வச்சு நீங்க மற்ற மீட்ல வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மீட் நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ இது கூட கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமா கொத்தமல்லி தூள், பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், இது கூட வந்து கொஞ்சமா சீரக பவுடர், இது எல்லாமே போட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சின்ன டம்ளர்ல ஊத்திட்டு ஒரு 4ல இருந்து 5 விசில். இப்போ சிக்கனா இருந்தா உங்களுக்கு 3 விசில் கரெக்டா இருக்கும், மட்டனா இருந்தா ஒரு 5 விசில் இருந்து 6 விசில் கரெக்டா இருக்கும். சோ நான் வந்து இப்போ ஒரு 5 விசில் விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பீஃப் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே வெந்துடுச்சு. நீங்க அழுத்தி பாத்தீங்கன்னா உடனே வந்து அந்த கறி உடையும். சோ சூடா இருக்கனால வந்து அழுத்த முடியலங்கிறனால இடுக்கி வச்சு நான் வந்து அழுத்தி பாக்குறேன். இப்போ நான் வந்து கறி மட்டும் தனியா எடுத்து ஆற வைக்கிறதுக்காக தனியா பிரிச்சுட்டு இருக்கேன். இப்போ இந்த ஜூஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நம்ம மீட் வேக வச்ச அதே ஜூஸ்ல வந்து இப்போ ஒரு 2 பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு பொட்டேட்டோ எடுத்துக்கிறேன். அதை நல்லா வந்து தோல்லாம் பீல் பண்ணிட்டு இப்போ நம்ம வந்து அதே ஜூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பொட்டேட்டோ வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 2ஆ கட் பண்ணி வேக வைக்க போறோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து வேலை அவங்க குக் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச மாதிரி, அதுவும் எனக்கு வந்து எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாதிரி வேலை வந்து நான் கட் பண்றேன். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி அவ்வளோ ஆசமா இருந்தது. கண்டிப்பா நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோவை இன்னுமே ஷார்ட்டா வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பா இந்த vlogக்கு அப்புறம் ஷார்ட்ஸ் வீடியோ போடுவேன், மறக்காம அதையுமே செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவை எந்த அளவுக்கு ஃபாஸ்டா காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபாஸ்டா காமிக்கிறேன். ஏன்னா இந்த வீடியோ கொஞ்சம் லாங்கா இருக்க மாதிரி தான் இருக்கு. நான் வந்து எதிரே பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு லாங்கா வரும்னு சொல்லிட்டு.
ஏன்னா இதில் ரெசிபி வந்து இன்க்ளூட் பண்ணுறது ஐடியா இல்லை. பட் சும்மா ஒரு vlog-ஆ போடுறதுக்கு ரெசிபி ஆட் பண்ணால் உங்களுக்கு பார்க்குறவங்க உங்களுக்கும் கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து அந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்குள்ளே கொஞ்சமாக பாத்திரம் இருந்தது. அந்த டைம் ஏன் வேஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பாத்திரத்தை கடைசியாக விளக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடுவில் அது வேகிறதுக்குள்ளே இந்த பாத்திரத்தெல்லாம் விளக்கி போட்டலான்னு சொல்லிட்டு ஒரு சைடில் வந்து பாத்திரம்லாம் விளக்கிட்டு இருக்கேன். இப்போ நான் பாருங்க ஒரு 2-3 விசில் தான் கரெக்டா விட்டேன். இது நல்லாவே வந்து தண்ணி எல்லாமே அப்சர்வ் பண்ணிட்டு நல்லா சூப்பரா வந்து உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இந்த மேஷ் பண்ற ஒரு கிட்ட வச்சு நல்லா வந்து பாத்தீங்கன்னா மேஷ் பண்ணிக்கிறேன். சும்மா லைட்டா இருக்குனாவே அழகா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா மசிஞ்சிடும். இப்போ இது ஒரு சின்ன கிண்ணத்துல தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து வந்து ப்ராசஸ் பாத்தீங்கன்னா 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கூடவே கொஞ்சமா கருவேப்பிலை தலை. உங்களுக்கு வந்து இந்த இஞ்சி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் பண்ணும்போது இஞ்சி இல்லை, ஸோ அதனால உங்ககிட்ட நான் சொல்லிடுறேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு மாதிரி எடுத்து அதையும் வந்து லைட்டா கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா பொடி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்ல கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப நான் எடுத்து வச்சிருந்த இந்த 2 வெங்காயத்தையும் நல்லா குட்டி குட்டியா நல்லா சாப் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கிறேன். இப்ப நம்ம வந்து ஆற வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த மீட் வந்து, இப்ப அந்த மீட் எல்லாம் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் ஒரு பெரிய மிக்சி ஜார்ல போட்டு நல்லா வந்து மின்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் மின்ஸ் பண்ண கறி வாங்கிட்டீங்கன்னா இது ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ். நான் வந்து நார்மலா தான் கறி வாங்கிருக்கேங்கனால அதை வேக வச்சு இந்த மாதிரி மின்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கட்லெட்டோட அடுத்த முக்கியமான ஒரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பிரெட் கிரம்ஸ் வந்து நமக்கு தேவையான ஒரு விஷயம். உங்ககிட்ட ரெடிமேடா இருக்குன்னா தாராளமா ரெடிமேடா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஆல்ரெடி வீட்டுல இருந்த பிரெட் எல்லாம் ஒரு 4-5 பிரெட் மாதிரி இந்த மாதிரி கையில துண்டு துண்டா பிச்சுட்டு அது வந்து ஒரு பெரிய மிக்சி ஜார்ல இந்த மாதிரி நல்லா வந்து அரைச்சிட்டேன். நல்லா அரைச்சதுக்கு அப்புறமா ஒரு நல்ல ஒரு பெரிய தவால் அல்லது இந்த மாதிரி ஒரு தோசை கல்லுல லைட்டா ஹீட் பண்ணிட்டு நான் அரைச்சு வச்சிருக்கேன் இந்த பிரெட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து ஆட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்ல மீடியமான ஹீட்ல வந்து நல்லா வந்து ட்ரை ரோஸ்ட் மாதிரி நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிட்டு அத மாய்ஸ்டர் எல்லாமே போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான். சோ வீட்ல வந்து நீங்க திடீர்னு வந்து பிரெட் கிரம்ஸ் தேடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஈஸியான வேல வந்து நம்ம பிரெட் கிரம்ஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பாருங்க ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் வந்து நல்லா வந்து டீப் ரோஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன பிளேட்ல வந்து மாத்திட்டு அதை நல்லா ஆற விட்டுறேன். அது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் கையால உதிர்த்து விட்டீங்கன்னா அழகா வந்து பிரிஞ்சு வந்துடும். இப்போ இந்த சைடு நம்ம வந்து இந்த கட்லெட் பண்றதுக்கு கொஞ்சமா இந்த சைடு எண்ணெய் ஊத்தி நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இந்த கருவேப்பிலை தலை இது எல்லாமே அதுல ஆட் பண்ணி லைட்டா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து கறியிலையும் உப்பு சேர்த்திருக்கோம் அப்படிங்கறனால கரெக்டா உப்பு சேர்த்திட்டு இந்த வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு கோல்டன் கலர்ல வந்ததுக்கு அப்புறமா இப்ப நம்ம இது கூட வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா நான் பூண்டு மட்டும் கொஞ்சம் ஒரு 4-5 பல்லு பூண்டு மட்டும் கட் பண்ணி வச்சிருந்தேன், அதை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இஞ்சி இருந்துச்சுன்னா அதை கூட நல்லா கிரேட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையுமே இதுல ஆட் பண்ணிக்க போறோம். இப்ப நம்ம கறி வந்து மின்ஸ் பண்ணிருந்தோம் இல்லைங்களா, அந்த கறியும் கூடவே வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு வந்து மேஷ் பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த எல்லா ப்ராசஸுமே மீடியமான ஹீட்ல வச்சு பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அடி பிடிக்காது. ஏன்னா இதுல பொட்டேட்டோ வந்து போட்டிருக்கோம் அப்படிங்கனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நல்லா அடி பிடிக்க ஸ்டார்ட் ஆயிடும். அதனால மீடியமான ஹீட்ல வந்து ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. ஸோ இந்த மாதிரி சாட்டே பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா மேல நான் பெப்பர் தூளும் கூடவே கொஞ்சமா ஆயிலும் சேர்த்திக்கிறேன். ஸோ ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா மேல ஊத்துறது அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும் அப்படின்னா பண்ணுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்ப நம்ம ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கிற இந்த கட்லெட்டோட மெயின் ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆற வைக்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்க ஃபேன்ல ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து கட்லெட் எல்லாம் வந்து பிடிக்க ஆரம்பிங்க. அங்க நமக்கு ஆறுறதுக்குள்ள நம்ம இந்த சைடு வந்து ஒரு 2 முட்டையில இருக்கிற வெள்ளை கருவை மட்டும் தனியா எடுத்துட்டு இருக்கேன். இந்த வெள்ளை கருவை நான் எடுக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். அது வரவும் மாட்டேங்குது, வெளியவும் வரல அப்படிங்கிறதுனால ரொம்ப வந்து இது கூட சண்டையெல்லாம் போட்டு எப்படியோ ஒண்ணு தனித்தனியா வந்து பாத்தீங்கன்னா 2 முட்டையில இருக்கிற வெள்ளை கருவை தனியா எடுத்தாச்சு. இப்ப நமக்கு எல்லாமே ரெடியா இருக்கு. இப்ப நம்ம வந்து ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா இப்ப கட்லெட் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபைனலி நம்ம வந்து இப்போ கட்லெட் பண்றதுக்கு ரெடி பண்ணியாச்சு. இப்போ நமக்கு எல்லா திங்ஸுமே ரெடியா இருக்கு. நான் இந்த கொஞ்சோண்டு இந்த பிரெட் கிரம்ஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து பண்றதுக்கு நமக்கு மறுபடியும் தேவைப்படும் போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிற பிரெட் கிரம்ஸை இந்த மாதிரி கையால் இந்த மாதிரி நுணுக்கி விட்டோம் அப்படின்னா அழகா வந்து நமக்கு எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம ஆற வச்சிருந்த இந்த மீட் மசாலா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பிடிக்கிறது ஈஸி தான். உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், வடை எப்படி நம்ம தட்டுவோமோ அதே மாதிரி தான்.
ரொம்ப மெலிசா தட்டாம ஓரளவுக்கு இந்த மாதிரி தட்டையா தட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பரா, உள்ள நல்லா சாஃப்டா, வெளியே நல்லா கிறிஸ்பியா இருக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதே சைஸ்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. நான் வந்து ஓரளவுக்கு குட்டி குட்டியா எடுத்திருக்கேன் இந்த மாதிரி சைஸ்ல. இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு 6ல இருந்து 7 உருண்டைகள் வர மாதிரி நான் வந்து பாத்தீங்கன்னா 6ல இருந்து 7 கூட இல்ல, கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லணும்னா ஒரு 10 கட்லெட் உருண்டை வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 டிசைன் வந்து வேற மாதிரியும், இன்னொரு டிசைன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வடை சைஸ்லயும் போட்டு எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வந்து நான் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கிட்டேன். இப்ப நம்ம இருக்கிற எல்லா மசாலாவுமே இந்த மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா கட்லெட் சைஸுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியா உருண்டை பிடிச்சி தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம். சடா, நம்மளுடைய சூப்பரான கட்லெட் எல்லாமே சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இப்ப நம்ம வந்து இதை ஃபுல்லா கோட்டிங் கொடுக்கறது தான் நம்மளோட வேலை. நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த எக்கோட ஒயிட் அந்த இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டிப் பண்ணிக்கலாம். நல்லா வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி டிப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பிரெட் கிரம்ஸ்ல இப்ப ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா டிப் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்து ஃப்ரை பண்ண போறோம். அவ்வளவுதான். இப்போ ஒவ்வொரு கட்லெட்டையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லா வந்து பிரெட் கிரம்ஸ்லயும் அந்த எக்லயும் வந்து ஃபுல்லா டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து தவால கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அதை வந்து ஒரு 2 to 3 மினிட் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல 2 பக்கமும் செவந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கெச்சப்போ அல்லது ஏதாவது சட்னி வச்சோ சாப்பிட்டா அவ்வளோ அல்டிமேட்டா இருந்தது. ஆக்சுவலா இந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பிக் ப்ராசஸ்னே சொல்லலாம். ஏன்னா இதை ஒரு 7 o'clock நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆனா முடிச்ச டைம் வந்து பாத்தீங்கன்னா 8:30 மணிக்கு தான் நான் முடிச்சேன். அந்த அளவுக்கு ரொம்ப நேரமா வந்து கிச்சனுக்குள்ளேயே ஸ்டாண்டிங்ல இருந்த மாதிரி இருந்தது. ஸோ விளாகோட சேர்த்து போகணும் அப்படிங்கிறதுனாலே இதை நான் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஈவினிங்கில் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக வந்து இதே ப்ராசஸில் இதே மாதிரி நீங்கள் வந்து சிக்கன்லேயோ அல்லது மட்டன்லேயோ செஞ்சு பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு பார்க்கும்போதே அந்த ப்ராசஸ்லேயும் உங்களுக்கு வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் இந்த விளாக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபியோடவே முடிக்கிறேன். ஏன்னா நான் நினச்சி கூட பார்க்கல இந்த அளவுக்கு லாங்காக வந்து இந்த விளாக் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஃபைனலி நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கட்லெட் எல்லாமே கொஞ்சமா ஒரு பேன்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பை மீடியமான ஹீட்ல வச்சுட்டு இப்போ ஒண்ணா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நல்ல பெரிய பேனா இருந்துச்சுன்னா ஒரே மாதிரி இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 5 செகண்ட் அல்லது ஒரு 15 செகண்ட்குள்ள நீங்க வந்து லைட்டா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மேல வந்து இந்த பிரெட் கிரம்ஸ் கொடுத்துருக்கனால அது சீக்கிரமா தீயறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் பாருங்க ஃபர்ஸ்ட் ஒன் திருப்பினதுக்கும் செகண்ட் தேர்ட் எல்லாம் திருப்பறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு. சோ இந்த மாதிரி நல்ல கோல்டன் கலர்ல மாறினதுக்கு அப்புறமா கொஞ்சமா பக்கத்துல கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட்டான டேஸ்டா இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி நம்ம வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா முடிக்கிற நேரம் வந்து விட்டது. அதனால இதுக்கப்புறமும் நான் ரொம்ப லென்த்தியாக இழுத்தேன் அப்படின்னா பார்க்குற உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகி அன்சப்ஸ்கிரைபே பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நான் லென்த்தாக கொண்டு போக விரும்பல. ஐ ஹோப் வந்து உங்களுக்கு இந்த vlog இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு என் கூட ஷேர் பண்ண நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பி உங்களோட இந்த ரெசிபியை ஷேர் பண்ணதில்ல. நீங்களும் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிருந்தீங்கன்னா சின்னதாக ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.